நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ளவிருந்தவர் நள்ளிரவில் அதிரடியாக கைது. அதிகாலையில் கோர விபத்து, ஒருவர் பலி, 32 பேர் காயம். துப்பாக்கி சூடுகளால் அதிரும் இலங்கை, இதுவரை 44 பேர் மரணம். ஆம்புலன்ஸில் பெண் சுகாதார ஊழியரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சக ஊழியர். 12 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தாக்குதலை மேற்கொள்ளவிருந்த ஓய்வு பெற்ற சார்ஜன் மேயர் கைது. போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேர் கைது. நல்லூர் கிட்டு பூங்காவுக்கு அருகில் திடீரென தீப்பற்றி எறிந்த பேருந்து. லொஹாட் ரத்வத்தவின் இறுதிக்கிரியை தொடர்பான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் பாதாள உலக தாக்குதல்களுக்கு தயாராக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ கமாண்டோ படையின் ஓய்வு பெற்ற சார்ஜன் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செக்கோஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மாலைப்பேயில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து பல ராணுவ கமாண்டோ உடைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். துபாயில் உள்ள ராணுவ கமாண்டோ படையிலிருந்து தப்பி சென்ற ஒரு சிப்பாய் இந்த துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்களை தனக்கு அனுப்பியதாக சந்தேக நபர் கூறியுள்ளார். அவர் பாதாள உலக தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர் பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்ற ராணுவ கமாண்டோ படை உறுப்பினராகும். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை வெளியாய பகுதியில் இன்று அதிகாலையில் சம்பவித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 32 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் உயிரிழந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் தம்பகல்ல பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவராகும். பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தம்பகல்லவிலிருந்து மொனராகலை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் 82 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் போது 44 பேர் உயிரிழந்ததுடன் 48 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி மாவட்டத்தில் உள்ள ஒரு பிராந்திய வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் சாரதியொருவர் ஆம்புலன்ஸில் பெண் சுகாதார ஊழியரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து கண்டி மாவட்ட சுகாதார சேவைகள் இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. பிராந்திய வைத்தியசாலையில் இருந்து கம்பளி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட இளம் பெண்ணை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸில் பெண் சுகாதார ஊழியர் வந்ததாகவும், வைத்தியசாலையில் இருந்து திரும்பி வரும்போது ஓட்டுநர் வெறிச்சோடிய இடத்தில் அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பெண் சுகாதார ஊழியர் போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை. சாரதியின் அச்சுறுத்தல் காரணமாகவே அவர் முறைப்பாடு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து ஏற்கனவே விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட சுகாதார சேவைகள் இயக்குனர் வைத்தியர் சேனக தலகலவை தொடர்பு கொண்ட போது பெண் சுகாதார ஊழியர் போலீசில் நேற்று முறைப்பாடு அளித்துள்ளார். முறைப்பாடு குறித்து விசாரணை தொடங்கியுள்ளதாகவும், அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக கம்பளை வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மதுரங்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வீரபுர கெமனு ஏரியில் 12 வயது சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரிகட்டிய பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தனது மாமியுடன் குளத்தில் நீராடி கொண்டிருந்த போது இவ்வாறு துரதிர்ஷ்டவசமாக நீரில் மூழ்கியுள்ளார்.
அவர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரங்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் பாதாள உலக தாக்குதலுக்கு தயாராகி இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ கமாண்டோ படையின் ஓய்வு பெற்ற சார்ஜன்ட் மேயர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் செக்கோஸ்லோவாக்கியில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி கைத்துப்பாக்கி தோட்டாக்கு மற்றும் போதைப்பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மாலைப்பேயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ராணுவ கமாண்டோ உடைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அனுராதபுரம் விகாரைக்கு அருகில் புதையல் தோண்டியமைக்காக போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதையல் தோண்டிய சம்பவம் தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் அனுராதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்றது. சந்தேக நபர்கள் பதுளை, மாளிகாவத்தை, பதவி, ஸ்ரீபுரம், கிராதுருக்கோட்டை மற்றும் மரகாப்புல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட பெண் கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபரின் ஒருவரின் மனைவி என்பது தெரிய வந்தது. அதேவேளை அவர் இதற்கு முன்பும் புதையல் வேட்டை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் உட்பட 8 பேரும் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களை 26ஆம் தேதி வரை விளக்கமறிய வைக்க மன்று உத்தரவிட்டது. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட பெண்ணை விடுவிக்குமாறு வலியுறுத்தி அனுராதபுரம் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனால் அந்த இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நல்லூர் கிட்டுப்பூங்கா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்திலே குறித்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் தீப்பற்றியதை தொடர்ந்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாவும் பெரும் விமர்சையாக நடைபெற்று வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்தவின் இறுதிக் கிரியைகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் லொகான் ரத்வத்தவின் இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். இன்று இரவு முதல் மகியாவில் உள்ள அன்னாரது இல்லத்தில் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். அதற்கமைய நாளை மறுதினம் மாலை 5 மணிக்கு கண்டியில் உள்ள நிட்டவெல குடும்ப மயானத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்தவின் இறுதிக் கிரியைகள் இடம்பெற உள்ளன. கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் நேற்று தமது 57வது வயதில் உயிரிழந்துள்ளார். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதோடு தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.